கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு வந்த மாணவர், அவர் பேர் அமுதன், நேற்று 20 பேர் கொண்ட கும்பலால், அதுவும் அவர் கூட படிக்கக்கூடிய மாணவர்களாலே அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். இதை ஏதோ ஒரு தனிநபர் சம்பவமாக நாம் பார்க்க முடியாது. இதற்கு அரசு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். ஏன்னா வழக்கு விசாரணைக்காக மாணவர் அமுதனை நேற்று முன்தினம் கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அவர்கள் காவல் நிலையத்திற்கு அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் விற்கிற சிலரை பற்றி அமுதன் கிட்ட காவல்துறையினர் விசாரிச்சிருக்கிறாங்க, தகவல் வாங்கியிருக்கிறாங்க. அந்த தகவலை ரகசியமாக வச்சு குற்றவாளிகளை பிடிச்சு போதைப் பொருள் விவரங்களை வந்து நம்ம திங்கட்கிழமை குடும்பம் இங்கே பேசுங்க. இப்போதைக்கு முடிச்சிடறேன். என்னன்னு மட்டும் சுருக்கமாக சொல்ல. என்னன்னு இல்லை, காவல்துறை ஏன் இவ்வளவு அலட்சியமாக நடந்துக்கிறதுன்னு இந்த அரசு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இனியும் இது மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இந்த அரசு பார்த்துக்கொள்ள வேண்டும். மாணவர் அமுதனுடைய கொலைக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்க வேண்டும். வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற அரசு விமர்சகர் பத்திரிகையாளர் திரு கவிதாகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு காலையிலேயே அந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். அது பிறகு அவங்கள்ட்டையும் அதை மென்ஷன் பண்ண ஆரம்பித்தேன். குறிப்பாக 20 பேர் கொண்ட கும்பல் கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரியில் ரொம்ப படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ரொம்ப கொடூரமான முறையில் அவர் தாய் தந்தை பார்க்கவும் நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது எப்படி கடந்து போகிறேன்னு தெரியல. இது கஞ்சா விவகாரம் தான். கஞ்சாவை யார் பயன்படுத்தான்ற அந்த பையன் போலீஸ் சொல்லியிருக்கான். அது எப்படி அது வந்து போலீஸ் தான் அந்த சம்மந்தப்பட்ட அந்த சமூக விரோதிகள் சொல்லியிருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதன் விளைவாக அவன் இன்று கொல்லப்பட்டிருக்கிறான். தாய் தந்தையர்கள் நடுரோட்டில் நீதி கேட்டிருக்காங்க. உச்சபட்சமாக அது இன்று சட்டமன்றத்தில் வெடித்திருக்கிறது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் அதுக்கு உடனே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். இது வந்து சாதாரணமாக கடந்த முடியாது, கடுமையான விமர்சனமாகி அது தள்ளு. இன்னைக்கு சட்டசபையில் அது பெரிய அளவில் வெடிக்கப்பட்டுன்னு வச்சுக்கலாம். எப்படி ஆணிகளை கட்டம் ஒரு வருத்தமான செய்தி இது. ஏன்னா கல்லூரி மாணவரை வந்து கல்லூரி மைதானத்தில் படுகொலை செய்வது என்பது கொடூரமான நடவடிக்கை. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த பிரிமியர் மில் அருகே தான் இந்த கல்லூரி இருக்குது, ஒரு தனியார் பொறியியல் கல்லூரி. இந்த கல்லூரியில் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த கெனடி சுமதியோட தம்பதியோட மகன் அமுதன், வயது 19 ஆகுது. அவர் தேர்ட் இயர் படிக்கிறார். அங்கே நடந்த அந்த சம்பவம் முக்கியமாக என்னன்னா, அவர் விடுதியில் தான் தங்கி படிக்கிறார். இப்போ 3ஆம் ஆண்டுனால முதல் ஆண்டு வந்து விடுதியில் தங்கி படிக்கிறாரு. 2ஆம் ஆண்டு உணவு சரியில்லைன்னு சொல்லி வெளியில் தங்கி படிக்கிறாரு. 3ஆம் ஆண்டு மீண்டும் விடுதியில் சேர்ந்து தான் படிக்கிறார். விடுதியில் தங்கி மாணவர்களோடு இணைந்து தான் படிக்கிறாரு. மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய விடுதியோட மாடியிலேருந்து ஒரு ஃபோன் பேசியிருக்கும்போது ஒரு ஹெட்ஃபோன் கீழே விழுந்தது. அதை எடுக்கிறக்காக கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த விடுதியோட சமையலர்கள் பெருவாரியாக கோயம்புத்தூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருவாரியாக வடமாநில தொழிலாளர்கள் தான் அனைத்து வேலைகள்லையும் இருக்காங்க. அது டெக்ஸ்டைல்ஸ் ஆகட்டும், கம்பெனிஸ் ஆகட்டும், கல்லூரி நிறுவனங்களில் உணவு சமைப்பது எல்லா வேலையும் அவங்க தான் பார்க்குறாங்க. வடமாநில தொழிலாளர்கள் பார்த்தா கஞ்சா போச்சு இருந்திருக்காங்க. அதை அவர் பார்த்துட்டு என்னங்க இப்போ உள்ள கஞ்சா வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு பிரச்சனையாக அது அவங்களுக்குள்ள அடித்தடி தள்ளுமுள்ளி ஆகிடுது. இதை ஒட்டி அங்கே பார்த்தா இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிரித்து விட்றாங்க. இவர் வந்துடாரு. இதை ஒட்டி இவர் பார்த்தா கல்லூரி நிர்வாகத்தை இப்படி கஞ்சா பயன்பாடு உள்ள காலேஜுக்குள்ளே நடக்குது அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு நெருக்கடியாகுது, கல்லூரிக்கு நெருக்கடியாகுது. இதுக்கு மத்தியில் அந்த செட்டிப்பாளையம் போலீஸார் என்ன செய்கிறாங்கன்னா, இவரை வந்து கூட்டிகிட்டு போயிடறாங்க விசாரணைக்கு. அது விசாரணை கூட்டிகிட்டு போய் உங்கள் காலேஜில் வந்து கஞ்சா நிறையா விற்கிதாங்கன்னா, இவர் என்ன என்னையா அக்யூஸ்ட் மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை உங்களை பிரச்சனை ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது, பிரச்சனை வந்து தட்டி கேட்டேன் நான் அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து உள்ள வந்து கஞ்சா விற்பனை நடக்குது, கல்லூரிகளில் நடக்குது, மாணவர்கள் மத்தியில் நடக்குதுன்னு அவர் புகார் தரவுமே எனக்கு தெரியாதுன்றார். இல்லை இந்த விஷயத்தை நான் ரகசியமாக வச்சுக்கிறோம், வெளியில் சொல்ல மாட்டோம், நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்ல மாட்டோம், நாங்கள் நடத்திய விசாரணை அடிப்படையில் இந்த தகவல் கிடச்சிச்சு, அதனால் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அவர் நம்புகிறார், அதாவது அமுதன் நம்புகிறாரு. அதை நம்பி என்ன செய்கிறாருன்னா, யார் இந்த கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டார்கள்னு ஒரு பட்டியல் கொடுக்குறாரு அவர். அந்த பட்டியலை வாங்கிட்டு இவர் அனுப்பி விட்டுறாங்க. இவர் வந்துடுறார், கல்லூரிக்கு வந்துடுறார். இதுக்கு பின்னால் என்ன நடந்திருக்குன்னா, கஞ்சா விற்பனையாளர்கள்ட்ட காவல்துறை வந்து பேசிதான் சொல்கிறாங்க, உங்களை பற்றியான ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்துருச்சு எங்களுக்கு. உங்கள் கல்லூரியில் படிக்கக்கூடிய இந்த தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் அமுதன் வந்து ஒரு பெரிய பர்டிகுலரை கொடுத்துட்டான், அவனே அப்ரூவர் மாதிரி மாறி இருக்கான், அதாவது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான், அதனால் நீங்கள் சிக்கிக்கிட்டீங்கன்னு சொல்லி அவர் சொல்லவும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. இந்த மாறுற பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா, இந்த பையனோட ஃப்ரெண்டோட ஸ்ரீமனோட காலேஜில் இருக்கான்.
இதில் காலேஜில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் கொண்ட கும்பல் வருது. வந்து காலேஜில் வந்து அவனை தூக்கிட்டு போகுது. அடித்து தூக்கிட்டு போய் ஒரு மைதானத்தில் வச்சு கடுமையான தாக்குதல், இரும்பு ராடை கொண்டு அடிக்கிறாங்க, கத்தி வச்சு குத்துறாங்க. அடி வாட்டவுமே அவன் மூர்ச்சி ஆயிடுறான். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவனை தூக்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் அவனோட ரூம், அதாவது இப்போ என்னென்னா அவனோட ஃப்ரண்ட் ரூமில் தான் தங்கியிருந்துருக்கு, அவன் ஃப்ரண்ட் ரூமில் கொண்டு வந்து படுக்க வச்சுட்டு போயிட்டாங்க. இது யாருக்கும் தெரியாது. மற்ற ஸ்டூடெண்ட்லாம் அது பார்க்கும்போது சரி முடியாமல் படுத்துருக்கான் போலன்னு சொல்லி போயிடறாங்க. மத்தியானத்துக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க அறையில் இருக்கவங்க வந்து பார்த்தா மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு பயந்து போய் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகிறாங்க. தனியார் மருத்துவமனை தூக்கிட்டு போகும்போது பார்த்தா டாக்டர் செக் பண்ணும்போது அவன் இறந்துட்டான் ஏற்கனவே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் வெளியில் போகுது. கல்லூரியில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட மாணவர் அடித்தே கொல்லப்பட்ட கொடூரம் வந்து கோயம்புத்தூரில் நடக்குதுன்னு வருது. இந்த கல்லூரி விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது ஒரு பார்ட்டுன்னு வச்சுங்களேன். இதில் வந்து காவல்துறையோட மெத்தன போக்கு மிக மிக மோசமானது. மெத்தன போக்கா நான் திரும்ப கேட்குறேன். மெத்தன போக்குங்கிறது கவன இன்மை, காட்டி கொடுப்பதுங்கிறது சிக்கலானது இல்லை. இப்போ அந்த கஞ்சா குற்றவாளிகளோட போலீஸுக்கும் தொடர்புக்கான ஒரு கொஸ்டின் வருதா இல்லை? இப்போ அதை தான் சட்டமன்றத்தில் வந்து இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கொலைக்கு அரசு பொறுப்பேற்கணும்னு சொல்றாரு. அரசு என்றால் காவல்துறையை சேர்ந்து தான் அவர் அப்படி ஒரு டிமாண்டை வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட விவாதிக்கப்படலைன்னு வச்சுக்கோங்களேன். திங்கக்கிழமை கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு கொண்டு வந்துடலாம். போற வேலையை பார்க்கலாம். ஆமாம், அதாவது இன்னைக்கு புதன்கிழமை, திங்கக்கிழமை வரைக்கும்னா புரிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த வழக்கில் ஒரு 5 பேர் கைது செய்யப்பட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 17 வயது பையன், ஒரு சிறுவன், அது மாணவன் உள்ளிட்ட ஒரு 5 பேரை இப்போ போலீஸ்க்கு ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் 20 பேர் கொண்ட கும்பல் வந்து இந்த பையனை தூக்கிட்டு போயிருக்கு. சம்பவம் நடந்து நேற்று இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கோங்களேன். இதுதான் சம்பவம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னன்னா காவல்துறை வந்து இவ்வளவு அஜாக்கிரதையாக வந்து ஒரு கஞ்சா விற்பனை தமிழ்நாடு முழுசு நடக்குது உங்களுக்கு தெரியும். என்னென்னா தமிழ்நாட்டின் குற்றங்கள் விகிதம் வந்து ஒவ்வொரு நாளும் ரேஸை கூட்டிகிட்டே இருக்குது. நான் தண்ணியை போடுறது, கஞ்சா அடிக்கிறது, பயன்படுத்தக்கூடாத அனைத்து பொருட்களும் பயன்படுத்துறது. இப்போ கூடுதலாக வந்து போதை மாத்திரைகள் அதிக அளவு தமிழ்நாட்டில் புழங்குது. மாணவர் மத்தியில் அதிகரிக்க என்னன்னா படிப்பு கவனத்தை விட்டுட்டு ரவுடித்தனம், ரீல்ஸ் இப்படி போயிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த கல்லூரிக்குள்ளே வந்து கஞ்சா விற்பனை என்பதை தடுக்க வேண்டியது அந்த கல்லூரியோட பொறுப்பு. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க செஞ்ச வேலை என்பது என்னன்னா அந்த சம்மந்தப்பட்ட விற்பனையாளர்கள்ட்ட காட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது பார்த்தா கல்லூரியும் சம்மந்தப்பட்டிருக்குன்றது தான். ஏன்னா கொலை செய்யப்பட்ட அந்த பையன் அமுதனோட தந்தை கென்னடி வந்து அதை தான் சொல்கிறார். என்னுடைய மகனுக்கு எந்த கெட்ட வழக்கமும் கிடையாது, எந்த கெட்ட வழக்கம் இல்லாதவன் வந்து இப்படி ஒரு கும்பலால் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கான். கொடுமை என்னன்னா படிக்க அனுப்பினவனை இப்படி கொலை பண்ணி விட்டாங்க கல்லூரியில் அப்படின்னு சொல்லி வேதனை போகிறார். அதில் அவர் மேற்கொண்டு என்ன சொல்ல வர்றாருன்னா கல்லூரி நிர்வாகத்து மேலே தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறார். என்னென்னா இவரை கூட்டிகிட்டு போய் கஞ்சா விற்கிறது யாருன்னு கேட்குறாங்க. இவர் சொல்ல மறுக்கிறாரு. ஏன்னா இவர் ஏற்கனவே அந்த சம்பவத்தை தட்டி கட்டனில் இவர்கிட்ட கேட்கும்போது மறுக்கிறாரு. ஆனால் நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இப்போ காட்டி கொடுத்துட்டாங்களே, என் மகனை அப்படி இழந்துட்டோமே, நாங்கள் 19 வயசு மகனை இழந்துட்டோமேன்னு சொல்லி அந்த பெற்றோர் வந்து கதறி அழுகுறாங்க. ரொம்ப கொடூரமான விஷயமா இருக்குது. இல்லை நேற்று சென்னையில் பார்த்தீங்கன்னா கல்லூரியில் ஒரு விழா நடக்குது, போதையில்லா தமிழகம். யாருன்னா முதலமைச்சர் வந்து உறுதிமொழி இருக்கிறார். அந்த சம்பவம் நடந்துருக்கும் போதே கோயம்புத்தூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்கு. உண்மையாக இருக்கு. அந்த சம்பவம் நடக்கும்போது இன்னொரு சம்பவம் நடக்குது பாருங்களேன். அதுதான் ஏன்னா போதையில்லா தமிழகம் நம்ம என்ன நிகழ்ச்சியோட நம்ம அப்படி கடந்து போயிடும். ஒவ்வொரு நாளும் இந்த ரேஷியோ, இப்போ மத்திய அரசு போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின்படி கஞ்சா வந்து குடிப்பதில்லை, வைத்திருப்பதே குற்றம், விற்பனை செய்வது குற்றம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு செய்தியில் பார்த்தா 300 கிலோ, 400 கிலோ, 500 கிலோன்னு வருது. குறிப்பிட்டு சிக்கனாக பார்த்தா கொஞ்சம்லாம் இல்லை. முன்னால் பார்த்தா ஒரு பொட்டனை விற்றா பிடிச்சிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதெல்லாம் இல்லை, பல்காக வந்து மாணவர்கள் மத்தியில் விற்பனை செய்யப்படுது. இந்த கோயம்புத்தூரை நம்ம இப்போ ஏன் பேசுகிறோன்றதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த போதை கலாச்சாரம் தலைக்கு மீறி போயிருக்கு. ஒரு 3 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்கிற அளவுக்கு இந்த கோயம்புத்தூர் மாறி இருக்குது. காரணம் போதை தான். கடந்த சில நாளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா விமான நிலையத்துக்கு பின்னால் ஒரு மாணவியை தூக்கிட்டு போய் கூட அப்படி பண்ணது 2. இதுக்கு பின்னால் ஒரு போதை கலாச்சாரம்னு வச்சுக்கலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் குற்ற விகிதங்கள் அதிகரிப்பதற்கு காரணம் வந்து போதை தான். கடந்த ஆட்சியில் வந்து காவல்துறை வந்து இந்த குற்றவாளிகளை தடுப்பதற்கு, போதைப்பொருள் தடுப்பதற்கு வந்து பெரிய அளவு கவனம் செலுத்தியது. இந்த அரசு கவனம் செலுத்துதா அப்படின்றது கேட்டால் ரொம்ப
சுணக்கமாக இருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா குழுக்கள் அமைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சிங்கப்பெண்ணே அப்படின்னு ஒரு படையை அமைச்சா அந்த சிங்கப்பெண்ணே வந்து பார்த்தீங்கன்னா செயின் எடுத்துகிட்டு போகிறாங்க. இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலைல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பில் 33% இடஒதுக்கீடு ஆதரித்து பேசும்போது சிஎம் விஜய் என்ன சொல்கிறாருன்னா இதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் நாங்கள் எப்பயுமே பாதுகாப்பில் சிங்கப்பெண்களுடைய அமைப்புகள் தீவிரமாக இருக்குன்னு சொல்லும்போதே நேற்று சென்னையில் ஆட்டோவில் ஒரு பெண் வந்து கொடூரமாக என்ன சொல்கிறாங்க வேறு மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்காரு, அதாவது கூறுபடப்பட்டிருக்காரு. இப்போ நீங்கள் சொன்ன ஏன்னா இதையும் இந்த கஞ்சா போதைப் பொருளோட சேர்த்து பேச வேண்டியிருக்கு. இது இல்லாமல் அது இல்லை இல்லையா? நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த கொலை சொல்கிறீங்கல்ல, தமிழகத்தில் கடந்த வாரம் 4 நாளில் 5 கொலை போட்டி நடக்குது. அதாவது சிவகைக்கும் மதுரைக்கும் பார்த்தீங்கன்னா கொலையில் பெரிய அளவு இருக்குது. போதையாசாமிகளோட நடவடிக்கை தான் பெருவாரியாக இருக்குன்னு வச்சுக்கலேன். இல்லை கூலிப்படை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த ஜனவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் போதைப் பொருள் தொடர்பாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் 5136 வழக்கு பதிவு சொல்லுங்கள். இது நீங்கள் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஜனவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் 5136 வழக்குன்னு பார்த்தீங்கன்னா 7045 பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை காமிக்குது. இது காவல்துறையோட புள்ளி வரம் தான். 636 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் அதில் 1194 கைதுகள் நடவடிக்கை ஏற்படுத்துறாங்க. அந்த பிடிக்கிற கஞ்சாவை அழிக்கிறதாகவும் காமிக்கிறாங்க. இப்போ ஒரு 10 மாவட்டத்தில் வந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை நாங்கள் அழிச்சிட்டோம், போதை மாத்திரை அழிச்சிட்டோம், 6466 கிலோ கஞ்சாவை அழிச்சோம்னா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் பிடிப்படுறது ரொம்ப கம்மி. இப்போ ஆந்திராவில் வந்து முன்னால் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ரயிலில் வந்து கடத்தல் கொண்டு வருவாங்க, பிடிப்பாங்க, அங்கே பிடிப்பாங்க. ஆனால் இப்போ நேரடியாகவே வந்து தமிழகத்துக்குள்ளே வந்து லாரிகள் மூலமாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள்கள், குறிப்பாக வந்து போதை மாத்திரை கலாச்சாரம் வந்து திருச்சி, சிவகங்கை இந்த மாவட்டத்தில் அதிகரிச்சிருக்குன்றதான் புள்ளிவரங்கள் சொல்லுது. இப்போ இந்த போதை கலாச்சாரத்தில் கஞ்சா அதிக விற்பனையில் தமிழ்நாட்டில் சென்னை முதலிடத்தில் இருக்குது அப்படி காவல்துறை தான் சொல்கிறாங்க, இந்த புள்ளிவரங்களை சொல்கிறாங்க. இதை தடுப்பதற்கான நடவடிக்கை என்பது என்னன்னா இல்லைன்றது தான். ஏன்னா நீங்கள் ஒரு மாணவனை இழந்து ஒரு பெற்றோர் கதறி அழுகிறது, அதாவது ஒரு 19 வயசு வரைக்கும் வளர்த்துட்டு பையனை அவன் அந்த குழுவில் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு பையனை ஒரு அதாவது அவன் அரசு செய்ய வேண்டிய அவன் வேலையை அவன் செஞ்சிருக்கான். ஆனால் கடைசி அரசு துறை சார்ந்த காவல்துறை அதிகாரி காட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குற பொழுது அப்போ சட்ட ஒழுங்கு சிக்கல், சட்ட ஒழுங்குனா காவல்துறை சிக்கல், காவல்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் இப்போ அவர் பொறுப்பு இருக்கணும்ல, சொல்லணும்ல, சீரியஸான விஷயம் இல்லையா? அது சட்டமன்றத்தில் இவங்க சரியாகவே எதிர்கட்சி தலைவர் எழுப்பின அந்த விஷயத்த. ஆனால் என்னன்னா பேச விடணும்ல முதல்ல. நீங்கள் ஒரு பிரேரணை கொண்டு வர போகும்போது அது என்ன பிரேரணை அவங்க சொல்ல வராங்க. இப்போ ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம்னா அதில் இருக்க 2 வரியை தான் சொல்லணும்னு சபாநாயகர் சொல்கிறார். ஆமாம், இது வந்து என்னன்னா ஒரு செய்தியோட நீங்கள் தலைப்பு செய்தியை மட்டும் படிச்சுட்டு போங்கன்றது சொல்கிற வேலை தான் வச்சுக்கோங்களேன். எதிர்கட்சி தலைவருக்கு என்ன ஹாஸ்பிட்டலில் நடந்துருக்குன்றது சொல்லி காட்ட கடமை இருக்குல்ல அவருக்கு. இல்லை அவர் தானே கேட்க முடியும். நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை தமிழக அரசு எப்படி இதில் பேசும்? அது பேசாதில்ல, அது எப்படி பேசும்? இப்போ நடக்கக்கூடிய கொலை கொள்ளைகளை, நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களை, பாலியல் சம்பவங்களை, ஆவண கொலைகளை, காவல் நிலைய மரணங்களை இது எப்படி அரசு வந்து நடக்குதுன்னு சொல்லும்? வெளியில் சொல்லாதில்ல. இது எதிர்கட்சிகள் கேட்பது வந்து எதிர்கட்சிகளோட கடமை. இன்னைக்கு சரியாகவே அவர் இந்த பிரச்சனையை கொண்டு வந்தார். இதில் காவல்துறை வந்து காட்டி கொடுப்பதுன்றது மிக மிக மோசமான நடவடிக்கை. அந்த குற்றவாளிகளோட கைகோர்க்கிறது வந்து மிக அயோக்கியத்தனம். அதெல்லாம் ஏன்னா குற்றவாளிகளை வந்து காட்டி கொடுக்கறது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளிகளை வந்து கைது பண்ணணும்னும் போது பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான அக்யூஸ்டாக சொல்லக்கூடிய தீபக் என்ற நபர் தலைமறைவாகிறார் அப்படி போலீஸ் சொல்கிறாங்க. புரியுது. அவர் வந்து 4ஆம் ஆண்டு மாணவர், அவருக்கும் இவருக்கும் தான் அந்த மோதல் இருக்கு, அவர் தான் அந்த விற்பனையை செஞ்சாருன்ற ஒரு புகார் சொல்றாங்க. ஆனால் கைது இல்லை, அவர் இல்லை. முக்கியமான குற்றவாளி கைது இல்லையே, கைது இல்லை. ரொம்ப சம வயசுல 17 வயசு பையனை பிடிச்சி என்ன பண்றது? ஆமா, அது என்னன்னா ஆக ஒரு கும்பல் கொலை வேற இல்லையா? ஆமா, 20 பேர் கொண்ட கும்பல்னும் போது மிக கொடூரமான கொலையில் அது என்னன்னா இது கூலிப்படைகளுக்கு நடக்கிற மோதல்ல தான் இப்படியான சம்பவங்கள் நடக்கும். ஆனா கல்லூரிகளுக்குள்ள வந்து கல்லூரியில இப்படி நடக்குதுன்றது இது ரொம்ப மோசமான ஒரு நடவடிக்கையாக தான் நம்ம பார்க்கணும். இதன் மீது ஆக்ஷன் எடுக்க வேண்டிய தமிழக முதல்வர் வந்து கண்டிப்பாக இந்த சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யணும். 2வது பாதிக்கப்பட்ட மாணவன் அவன் குடும்பத்துக்கு வந்து உரிய நீதி வழங்கணும். அவங்க அப்பா சொல்லும்போது என்ன சொல்றாரு, என் மகனை மாதிரி அடுத்து ஒரு மாணவன் இறந்துடக்கூடாதுன்னு சொல்றாரு. அவரோட வேதனை என்பது என்னன்னா அதைத்தான் சொல்றாரு. என்னன்னா என் மகன் மாதிரி இன்னொரு மாணவன் இறந்துடக்கூடாது,
அதுக்காக இந்த கஞ்சா போதை மருந்துகளை தடுக்க முதல்ல தமிழக அரசுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்கறது அதுதான் அப்படின்னாரு. இது ஒவ்வொருட பெற்றோரோட குரலாக தான் நான் பார்க்குறேன். இந்த கோயம்புத்தூரில் நடந்த சம்பவத்தை நம்ம லேசாக தள்ளிட்டு போக முடியாது. ஏன்னா அது கல்லூரிகள் நடந்த சம்பவம் போதை அப்படின்றதுனால வெளியில் தெரியுது. தமிழகத்தில் முழுவதும் அன்றாடம் நடக்கக்கூடிய கொலைகளுக்கு பின்னால் வந்து பெரிய போதை கும்பல்கள் தான் இருக்குது. ஏன்னா மாஃபியாக்கள் வந்து இதை வந்து பெரிய அளவு விற்பனை செய்கிறாங்க. இது வந்து உள்நாட்டு மாஃபியா இருக்காங்க, வெளிநாட்டு மாஃபியா இருக்காங்க, எல்லா பேருமே இருக்காங்க. இதை வந்து தடுக்க வேண்டிய பொறுப்பு என்பது அரசுக்கு மிக முக்கியமாக இருக்குது. போதை இல்லா தமிழகம்ன்றது முதலமைச்சர் கூப்பிட்டு அது ஒரு பிரச்சாரம் அன்றையோட முடிச்சுட்டு போகிற வேலையே கிடையாது. ஏன்னா இதை தடுப்பதற்கான ஸ்குவாடு பத்தாது. இது உள்ளார்ந்த உள்ளன்போட செய்ய வேண்டிய வேலை காவல்துறை. ஆனால் காவல்துறை வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுற வேலையில ஈடுபடுறாங்க. குற்றவாளி எப்படி பிடிக்கிறதுக்கு போல சம்மந்தப்பட்ட அந்த சொல்கிற வேலையால் பார்க்குறாங்க. அப்படி செய்யக்கூடாது. அப்படின்னா ஒருவேளை கொலைகள் மட்டும் இப்போ கொலை சம்மந்தப்பட்ட கொலைகள் மட்டும் தேடுவது முக்கியம் இல்லை. யார் காட்டி கொடுத்த அந்த போலீஸ்ன்றது முதல்ல அந்த அந்த வேற முதல் பிடுங்கணும் இல்லையா? அந்த போலீஸ்குள்ள உள்ள கருப்பு ஆடு யாருங்கிறத பார்க்கணும் இல்லை. இப்போ அந்த அந்த விஷயம்லாம் ஆக்ஷன் எடுக்கிற வாய்ப்பு சொல்லிருக்கான்றேன். இப்போ அவங்க சொல்கிற இறந்து போன அமுதனோட தந்தை கென்னடி ஒரு புகார் அந்த அவர் அளித்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல் குற்றவாளி என்பது நம்ம கல்லூரி நிர்வாகம், ரெண்டாவது வந்து காவல்துறையை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஏன்னா இந்த சம்பவம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஏன்னா உள்ள அடிதடி நடக்கும் போதே காவல்துறை தலையீடு பண்ணியிருந்தால் ஒருத்தனை காப்பாற்றிருக்கலாம், உயிரை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இவங்க கூட்டிகிட்டு போய் போலீஸ் வந்து விசாரிக்கும் போது சொல்ல மாட்டேன், வெளியில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு சொல்கிறதுன்றது வந்து மோசமான நடவடிக்கை தான். இந்த சம்பந்தப்பட்ட காவலர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கட்டாய நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு நகரங்களில் இந்த கல்லூரிகளில் பரவக்கூடிய இந்த போதை கலாச்சாரம், அது கஞ்சாலிருந்து போதை மாத்திரையிலிருந்து இதை தடுப்பதற்கான மாவட்டம் தோறும் ஒரு குழுக்கள் ஆரம்பிக்கப்படணும், சிறப்பு குழுக்கள் தான் ஆரம்பிக்கப்படணும். ஏன்னா ஏற்கனவே அது போதை தடுப்பு இதாக இருந்தாலுமே இது மாணவர்கள் மத்தியில் வந்து தடுப்பதற்கான ஒரு விழிப்புணர்வு குழுக்களை தமிழக அரசு செய்யணும். அதை நோக்கி போகிறது தான் இந்த இப்படியான நடவடிக்கைகளை தடுக்க முடியும்னு நான் கேட்குறேன். சரி, ஆனால் ரியாக்ட் பண்ணாமல் புரிஞ்சுக்கிறது. உதாரணத்துக்கு எதை கேட்டாலும் நேற்று கூட ஒரு காமெடியாக ஒரு மீம்ஸ் வந்துருச்சு சமூக ஊடகங்களில். அதாவது இந்த மாதிரியே ஒருத்தர் நிதி 40-40-12ன்னு சொல்கிறாரு, யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் சொன்னவர் யாரு, அங்கே நிதியமைச்சர் வரலையான்னு சொல்லும்போது இல்லைங்க அவர் தாங்க நிதியமைச்சர். சரி, இந்த மாதிரி பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கிறது. ஆனால் ஒருத்தர் பேசியிருந்தேன், அல்லங்க அவர் சொன்னது பொதுப்பணித்துறை அமைச்சருங்க. இப்படி துறை சார்ந்தவர்கள் துறை சார்ந்து பதவிக்காமல் எல்லாத்துக்கும் மாற்றி துறை சார்ந்து மாற்றி பதில் சொல்கிறாங்க. ஆனால் காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற அமைச்சராகக்கூடிய முதல்வர் இது குறித்து வாய் திறப்பாரா கூடாது? ஏன்னா மற்றவங்க வாய் திறக்கிறாங்க. இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உதயநிதி கடை கூட பார்த்தீங்கன்னா கவனிச்சிருப்பீங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அது நாங்கள் என்ன பேசணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர், ஆனால் ஆக்சுவலாக அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய உயர்கல்வித்துறை அமைச்சர் இல்லையா? ஆனால் அவர் பதில் சொல்லாமல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார். ஆக துறை சார்ந்த பிரச்சனை கூட பரவாயில்லை. ஆனால் துறை சார்ந்த காவல்துறை அமைச்சராகக்கூடிய சிஎம் விஜய் அவர்கள் வாய் மூடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் துறை சாராதவர்கள் துறை சார்ந்தவர்களை தாண்டி பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ முக்கியமாக நீங்கள் சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு இப்படியான ஒரு கேள்வியை வந்து இன்னைக்கு சம்பவம் நடக்கவே உடனே எதிர்க்கட்சி தலைவர் இந்த கவனத்துக்கு கொண்டு போகும்போது இதுக்கு பதில் அளிக்கக்கூடிய வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அளிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம். ஆனால் அவர் பார்த்தா டக்குன்னு பார்த்தா எல்லா விஷயத்துக்குமே வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை பட்டிமன்ற பேச்சாளர்னால எதுக்குத்தான் அவர் பேச நினைக்கிறாரோ அவரு நீங்க முழுசா பேசல. அதுதான் பெரிய. ஆமா, அது வந்து அந்த வகையில வந்து சபாநாயகர் நடவடிக்கை நீங்களும் பேசலாம் உட்காருங்க அப்படின்ட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே நடக்கிற கூத்துகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் உச்சரிப்புகள்னாலும் சரி, நீங்கள் உச்சரிப்பை கூட விடுங்க. ஏன்னா மொழிவாரி பல்வேறு மொழிகள் நம்ம பேசுகிறது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்ட லாங்குவேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை கூட கிண்டலாக சொல்கிறாங்க. அதாவது ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வந்து சரியாக அதை சொல்லுங்கன்னு சொல்லும் போது என்னென்னா, நான் ஒரு கிறிஸ்தவன், அன்பு போதிச்சிருக்கு, அது போயிருக்கு இது போயிருக்குன்னு அவர் அடையாளப்படுத்துறது. அப்போ தமிழ் உங்களுக்கு போதிக்கலையா? அதுதான் முக்கியமான விஷயம். தமிழ் தானே, தமிழ்நாட்டில் தானே பேசுகிறோம். அங்கே யார் அவர் சம்மந்தமாக மதம் சார்ந்த எந்த கேள்வியும் அவரை எழுப்பவே இல்லை. என்னன்னா நீங்கள் சொல்லக்கூடிய தப்பாக நீங்கள் சொல்கிற உச்சரிக்கிற வார்த்தைகள்லாம் தவறாக இருக்குது, திருத்திக்கிங்கன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தூய தமிழ் வராதுட்டார். தூய தமிழ் கூடாதுன்றது தான் தந்தை பெரியார் வந்து மொழி சீரத்தை எழுத்து சீரத்தை கொண்டு வந்தார்னு வச்சுங்களேன். நேற்று ஒரு அமைச்சர் பேசும்போது என்னன்னா 2026 நம்ம பயன்படுத்துறது 2026 அப்படின்றாங்க. அதாவது வந்து நேற்று அவங்க சிப்காட் சம்பந்தமாக பேசும்போது புள்ளி விவர பட்டியல் பேசும்போது 17/6/2026ன்றாங்க. இது புதுசாக இருக்கு. நம்ம குழந்தைகள் கிட்ட வந்து நீங்கள் ஒரு தேதி சொல்லி தரும்போது
2026 ஒரு எண் இருக்குன்ற காமிக்கும்போது இந்த சட்டமன்ற நடவடிக்கைகள் பார்க்கும்போது 2026ன்றாங்கன்ற மாதிரி ஆயிரும். இப்போ நிதியமைச்சர் மரிய வில்சன் இப்படியான விஷயங்கள் பேசும்போது தான் மேக்சிமம் பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசுறாரு, பள்ளிக்கல்வி அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் ஏன் பேசல, ஏன் சிஎம் பாஜக ஒரு கேள்வி இருக்குல்ல, அது சொல்லுங்க. இப்போ அதுதான் என்னன்னா, இங்கே வந்து 2 பேர் தான் அங்கே சட்டமன்றத்தில் பேசுகிற ஆளாக இருக்காங்க. எல்லா பிரச்சனையும் பொதுப்பணித்துறை அமைச்சர் பதில் சொல்கிறார். அவர் பேசும்போது என்னென்னா, பதில் சொல்கிறதுக்கு போல் வந்து எதிர்கட்சியை தூண்டி விடுவதற்கான வேலையை பார்க்குறாரு. கடந்த ஆட்சியில் நடக்கலையா, இப்போ நீங்கள் நடக்கிற இஷ்யூக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லும்போது கடந்த ஆட்சியில் நடக்கலையா, ஏன்னா இந்த சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய சலசலப்பை உண்டாக்குவதற்கான, நீங்கள் ஒரு அமைச்சர் என்பவர் கோப்புகள் மீது தான் பேசணும். கோப்புகள் இல்லாமல் அது இல்லாமல் வேறு விஷயங்கள் பேசுகிறதுன்றது வந்து அது என்னென்ன தேவையில்லாத சர்ச்சையை உருவாக்கும். நீங்கள் நிதியமைச்சர் மரிய வில்சன் சம்பந்தமான கேள்வி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேட்குறாரு, நீங்கள் புள்ளி விவரங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு சரியாக கொடுக்கணும் போது இவர் என்ன ஆரம்பிக்கிறாரு, கடந்த கால நிதியமைச்சர் என்ன சரியாக சொன்னாரா, அவர் அமெரிக்காவில் படிச்சிருந்தார், இது பதில் இல்லையே, இப்போ தப்பாக நடக்கக்கூடாதுன்றது தானே கேட்குறாங்க. ஒரு கேள்வி கேட்கும்போது அதை செய்யலாம். கூடுதலாக வந்து இந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் பதில் சொல்லும்போது அந்த தலையீடு வந்து இப்போ நம்ம சபாநாயகர் என்னென்னா எல்லா விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த துறை வாரியான கோரிக்கைகள் வரும்போது, இப்போ காவல்துறை பிரச்சனை வரும்போது அதன் மீது பேச வேண்டிய முதலமைச்சர் அங்கே தான் இருக்காரு. அவரை பேசுங்கன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. நீங்கள் வந்து அவர் எந்திரிச்சு பதில் பேசணும்ல, அதுக்கு பேசணும்ல. ஏன்னா நீங்கள் அவை முன்னவரை வந்து திடீர்னு பார்த்தா அவர் பேச வேண்டியதுக்கு அவை முன்னவர் எந்திரிச்சு பதில் சொல்றாரு. ஒவ்வொருவருக்கு கொடுக்கப்பட்ட துறை சார்ந்த, ஏன்னா கடந்த காலங்கள் என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு பிரச்சனையை வந்து முன்னால் கவன ஈர்ப்பு தீர்மானமோ எது கொண்டு வந்தீங்கனாலும் டாக்குமெண்டேஷனை வந்து ரெடி பண்ணி வச்சு பதில் அளிப்பது தான் சரியாக இருந்தது. இப்போ வந்து எந்த புள்ளி விவரங்களுமே இருக்காது. பதில் என்பது எந்திரிச்சு அடுத்த செகண்டை முடிச்சுறாங்க. இவ்வளோ தான், இப்படி தான் நடந்துருக்கு. குறிப்பாக வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் தான் அது வந்து போகிற போக்கில் கிண்டலாக சொல்கிற மாதிரி தான் முதலமைச்சரை முதல் போட்ட அமைச்சர்னு கிண்டல் பண்ணுற மாதிரி முதலமைச்சர் பேச வேண்டிய விஷயத்தை வந்து முதல் போட்ட அமைச்சர் பேசுகிறாரு அப்படின்னு இப்படி மீம்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். குறிப்பாக வந்து இந்த பிரச்சனையில் வந்து இன்னைக்கு கட்டாயம் அவர் பேசியிருக்கணும். ஏன்னா மாணவர் படுகொலை என்பது இதை அனுமதிக்கவே கூடாதுல்ல. அப்போ அவர் என்ன சொல்லணும், இது வார திங்கக்கிழமை இதன் மீது ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்துடுறது கரெக்டு, பதில் சொல்கிறோம், இது யார் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும்னு பேசுறது அவங்க சரியாக இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் இப்படி பார்த்து இப்படியே உட்காந்துருந்தா எப்படி சரியாக இருக்கும்? அது நீங்கள் முதலமைச்சர் அப்படின்றத ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது. அதனால் தமிழக முதல்வர் வந்து அதாவது வந்து பல நேரங்களில் வந்து தியானமாக மாதிரியே இருக்காரு. ஒரு சட்டமன்றம் மாதிரி எனக்கு தெரியவே மாட்டேங்குது. முதலமைச்சர் பார்க்குற நேரம்லாம் ஏதோ ஒரு தியான மண்டபத்தில் நுழைஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் அப்படி தியானம் பண்ணுற மாதிரியே இருக்கார். இன்னைக்கு காலையில் வந்து அவர் தீர்மானத்தை வாசித்து முடித்ததோட அவ்வளோதான், அவரோட ரோல் அவ்வளோதான். என்னை எழுதி கொடுத்தா வாசித்து போகிறார். ஆனால் கேள்விகள் மீது பதில் சொல்கிறதுக்கான இடத்துக்கு அவர் வரணும். அது புதுசாக வந்திருக்கனால அதை உடனே வருமானு கேட்டால் வராது. ஆனால் பிரச்சனையின் அப்பால் வந்து ஒரு படுகொலை நடக்கும்போது கண்டிக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கார்ல. ஆமாம், கண்டிக்கணும்ல. ஒரு மாணவர் படுகொலை செய்யப்படும் போது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, கட்டாயம் நடவடிக்கை எடுப்பதன் மேலே அது யார் செஞ்சிருந்தாலும் நடவடிக்கை எடுப்பதுன்றதை அதை வந்து முதலமைச்சர் விஜய் வந்து பேசணுன்றது தான். இப்போ எல்லா விஷயங்களும் மௌனம் காப்பதுன்றது, ஏன்னா அவர் சார்ந்த இந்த பிரச்சனை மீது, அதாவது காவல்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஒரு புகாராக மாறுது. இன்னைக்கு வந்து பார்த்தா எதிர்கட்சி தலைவர் அதை தானே புகார் பண்ணுறாரு. காவல்துறை செட்டிப்பாளையம் போலீஸ் கூட்டிகிட்டு போய் இப்படி விசாரிச்சுட்டு காட்டி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அப்போ யார் பதில் சொல்கிறது? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அப்படி சொல்லுவார். அது பதில் சபாநாயகர் அந்த விஷயத்தில் வந்து என்னென்னா கொஞ்சம் வேறு பேசணுன்றதை வலியுறுத்தணும். ரெண்டாவது ஒருத்தர் சொல்லி தான் அதை பேசணுன்ற அவசியமும் இல்லை. அதனால் தமிழக முதலமைச்சர் வந்து அவர் துறை சார்ந்த விஷயங்கள்னாச்சும் கவனம் செலுத்தணும். ரொம்ப அவசியமான விஷயம் இது. வர திங்கக்கிழமை அவர் இந்த விஷயத்த பேசுவாரா அப்படின்னு எதிர்பார்ப்பு எனக்கு ஏற்படும். ஏன்னா அது காவல்துறை சம்மந்தப்பட்ட விஷயமா வந்துருச்சு. ஏன்னா இந்த கொலையை வந்து அரசு பொறுப்பேற்கணும்னு எதிர்கட்சி சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், ஏன்னா அந்த இடத்துல வந்து காவல்துறை சம்மந்தப்பட்ட கொலையாக தான் சொல்கிறாங்க, ஏன்னா காட்டி கொடுத்தனால. அதனால் திங்கக்கிழமை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரும்போது இதற்கு தமிழக முதலமைச்சர் உரிய பதில் அளிக்கணுன்றது தான் பார்வையாளராக நான் கேட்குறேன். நிச்சயமாக ஒரு சிக்கலத்தை ஏற்படுத்த நினைக்கிறேன். ஏன்னா இது சட்ட ஒழுங்கு சிக்கல் இருக்குது, போதை சம்மந்தப்பட்டிருக்கு. இது பெண்களும் பாலியல் ரீதியாக துன்பத்தை போது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இது கடந்து போக முடியாது. பார்ப்போம் என்ன நடக்குது என்று விமர்சனங்களை அப்படியே மக்கள் பதவி வைக்கிறேன். விவாத சொல்ல நேரம்